அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். சிவபெருமான் உரையக்கூடிய தலங்களுக்குள்ளே பாடல் பெற்ற தலங்களுக்கு தனித்துவமான ஒரு சிறப்பு உண்டு. இறைவன் அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் அடியார் பெருமக்களாக இறைவனே தேர்ந்தெடுத்த நாயன்மார்களாய் விளங்கக்கூடியவர்கள் அவர்கள் அவதாரம் செய்தும் இறைவனை வழிபட்டும் இறை அடியார்களுக்கு தொண்டு செய்தும் தடுத்தாட்கொள்ளப்பட்டதுமாயிருந்த அந்த திருத்தலங்கள் இன்னும் தனிச்சிறப்பு பெறுகின்றன. அந்த விதத்தில் ஞானசம்பந்தர், அப்பர் சுவாமிகள், சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகிய இந்த 3 அடியார் பெருமக்களும் தங்கள் வாழ்நாளில் பல்வேறு சிவத்தலங்களுக்கும் யாத்திரையாகச் சென்று ஆங்காங்கே இறைவனை வழிபட்டு அவர்களுக்கு இறைவன் அங்கே உணர்த்தியவற்றையெல்லாம் பதிகங்களாக அழகு தமிழிலே பாடல்களாக பாடிக் கொடுத்த பாடல் பெற்ற திருத்தலங்கள் இன்னும் சிறப்பு பெறுகின்றன. காரணம், இறைவன் எல்லா இடத்திலும் நிலைத்திருந்தாலும் அவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட அடியார் பெருமக்கள் பக்குவ ஆன்மாக்களாக விளங்கக்கூடிய இவர்கள் திருவடி பதித்த தலமெல்லாம் இன்னும் தனிச்சிறப்பு பெறுகின்றன. அவற்றை குறித்து அவர்கள் பாடி பதிவு செய்திருக்கும் பதிகங்கள் அந்த தலத்தில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக வரும் அடியார்களால் இறைவனை வழிபடுவதற்குரிய மொழியாய் பார்க்கப்படுவதால் அழியா வரம் பெற்றவைகளாய் விளங்கும் அந்த பதிக பாடல்களோடு கூடி இறைவன் அந்த தலத்தில் தனிச்சிறப்போடு இருக்க பார்க்கிறோம். அப்படி விளங்கும் பாடல் பெற்ற தலங்களுக்குள்ளே பொன்னிவள நாடாகிற காவிரி நாடாய் வழங்கப்படும் சோழ தேசத்தில்தான் அநேக திருத்தலங்கள் உண்டு. அவற்றுள் காவேரி கலைத்தலங்களாக விளங்கக்கூடிய தலத்தில் ஒன்றுதான் திருநல்லம் என்றழைக்கப்படும் திருத்தலம். இன்றைய காலச்சூழலில் கோனேரி ராஜபுரம் என்றழைக்கப்படும் இந்த திருத்தலம்தான் தேவார முதலிகள் காலத்தில் திருநல்லம் என்றழைக்கப்பட்ட அழகான கிராமம். இந்த சிற்றூர் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லக்கூடிய சாலையிலே அமைந்திருக்க பார்க்கிறோம். திருவீழிமிழலை என்ற பாடல் பெற்ற ஸ்தலத்திற்கு மேற்கே மிக அருகில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் உள்ளே நாம் நுழைந்தவுடன் திருக்கோயில் முன்பாக இருக்கக்கூடிய பிரம்மதீர்த்த குளம் நம் கண்ணையும் கருத்தையும் கவரும். மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தை ஆதி காலத்தில் பிரம்மதேவன் ஏற்படுத்தி இந்த தீர்த்தத்தை கொண்டுதான் இங்கே கோயில் கொண்டிருக்கக்கூடிய பெருமானுக்கு வழிபாடுகள் செய்தாராம். அப்படி பிரம்மதேவனால் பூசிக்கப்பட்டதிலிருந்து இந்த திருத்தலத்தின் வரலாறு தொடங்குகிறது. மூலஸ்தானத்திலே விளங்கும் சிவலிங்க திருமேனியாக காட்சி தரும் பெருமானுக்கு உமாமகேஸ்வரர் என்று திருநாமம். இந்த திருநாமத்தோடு அவர் காட்சி தருவதற்கு காரணமாக பூமாதேவியை முன்னிட்டு ஒரு புராண நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. அதன்படி பூமிதேவி இந்த திருத்தலத்திற்கு வந்து வழிபட்டது அதன் மூலமாக உயர்ந்த பேறுகளையெல்லாம் அடைந்தாளாம். அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய செய்தி வராக அவதாரத்தோடு தொடர்புடையது. ஹிரண்யாட்சன் என்ற அசுரன் பூமாதேவியை அநேக விதத்தால் வதை செய்து நிறைவாக பூமி பந்தை எடுத்து கொண்டு போய் அண்ட சராசரத்திற்கும் அப்பால் உள்ள ஒரு ஆழ்கடலிலே அடியில் கொண்டு போய் புதைத்து மறைத்து வைத்து விட்டானாம். தன் நிலை கண்டு அஞ்சிய பூமாதேவி அழுது கூக்குரல் எழுப்பினாள். அவள் குரலை கேட்ட தேவர்களெல்லாம் திருமாலிடம் சென்று, காக்கும் கடவுள் நீதானே, உன் மனைவியாகிற பூமாதேவி இப்படி ஒரு அசுரன் கையில் சிக்கி கடலுக்கடியிலே தவித்து வரும் சூழலில் நீயென்றோ அவளை மீட்டுத் தர வேண்டும் என்று அறிவுறுத்த உடனே திருமால் வராக அவதாரம் எடுத்தார். அதாவது அடக்க முடியாத மிக பலம் பொருந்திய ஒரு காட்டுப் பன்றியாக வடிவெடுத்து அந்த ஆழ்கடலுக்குள்ளே தான் பாய்ந்து போய் உள்ளே சென்று அடியில் சிக்கியிருந்த பூமாதேவியை தன்னுடைய கொம்புகளுக்கிடையே நிறுத்தி மீண்டும் வெளிப்பட்டு வந்தான். அப்படி வரும் காலத்தில் பூமாதேவிக்கு இதமாக அநேக வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே வந்த அந்த வராக வடிவம் நிறைவாக மீண்டும் இப்படி ஒரு நிலைக்கு நீ தள்ளப்படாமல் என்றும் எந்தவிதமான குறையும் இல்லாமல் மங்களமாக வாழ வேண்டுமென்றால் அதற்கு தகுதியாய் நீ சிவ வழிபாடு செய்ய வேண்டும் என்று உபதேசித்தார். அப்படி திருமால் தன் மனைவியாகிற பூமாதேவிக்கு சிவபூஜையின் முக்கியத்துவத்தையும் அந்த மரபையும் எடுத்துச் சொல்லி பாசம் அறுக்கக்கூடியவரான பரம்பொருள் சிவபெருமான் மட்டும்தான், அவரை நீ வழிபட்டு வளம் பெற வேண்டும் என்று உபதேசித்தார். பூமாதேவியும் வினயத்தோடு திருமால் சொன்ன அந்த சிவ வழிபாட்டின் சிறப்பையெல்லாம் கேட்டவள், அடியாள் சென்று வழிபடுவதற்கு தகுதியாய் ஒரு தலத்தையும் நீங்களே காட்டித்தர வேண்டும் என்று கூற அதை கேட்ட திருமால் திருவேழிமிழலையாகிற இந்த திருத்தலத்தில்தான் நாம் தினந்தோறும் 1000 தாமரை மலர்களாலே இறைவனை வழிபட்டோம்.
காவேரி வளம் கொழிக்கும் அந்த புனித தலத்திற்கு மேற்கே ஷண்பகாரண்யம் என்றழைக்கப்படும் ஷண்பக மலர்கள் நிறைந்த ஒரு வனப்பகுதி உண்டு. அங்கே முன்னொரு காலத்தில் பிரம்மதேவன் ஒரு அரசமரத்தின் அடியிலே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தான். அந்த அரசமரமும் மிகுந்த சிறப்புடையது. அது விதையாயிருந்து வளராமல் முழு மரமாகவே காட்சி தந்த சிறப்புடையது. அந்த அரசமரத்தை தலவிருட்சமாய் கொண்டிருக்கும் ஷண்பகாரண்யமாகிற அந்த பகுதிக்கு சென்று அங்கே பிரம்மன் வழிபட்ட மூலலிங்கமாயிருக்கும் பெருமானை நீயும் தொடர்ந்து வழிபட்டு வா என்று பூமாதேவிக்கு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி பூமாதேவியும் சோழ நாட்டில் திருவேழிமிழலையாகிற திருமால் நாள்தோறும் தாமரை மலரிட்டு அர்ச்சித்து சக்கராயுதத்தை பிரசாதமாக சிவபெருமானிடமிருந்து பெற்ற அந்த திருத்தலத்திற்கு மேற்கே ஷண்பக வனமாய் இருந்த பகுதியில் தெய்வாம்சம் பொருந்தியதாகிற அரசமரத்தையும் கண்டடைந்து அதன் அருகே பிரம்மன் வழிபட்ட சிவலிங்க திருமேனியை கண்களார கண்டு தரிசித்தாள். ஆனந்த மழை பெருக அந்த பிரம்மதீர்த்த குளத்திலே குளித்து நாள்தோறும் விதிப்படி விரத நியமங்களோடு கூடி பூமாதேவி திருமால் உபதேசித்தபடியே சிவபூஜையிலே ஈடுபட்டாள். அந்த சிவபூஜையால் மகிழ்ந்த பரமன் உமாசகிதராக அந்த பூமாதேவிக்கு காட்சி தந்து அவளுக்கு எல்லா மங்களங்களும் நிறைந்திருக்கும்படியாக ஆசீர்வதித்தார். அப்போது பூமாதேவி, நமக்கு எப்படி நீங்கள் பார்வதி பரமேஸ்வரராக காட்சி தந்தீரோ அதேபோல் இந்த தலத்தில் நித்தியவாசம் பண்ணி உமாமகேஸ்வரராகவே காட்சி தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்ள அன்று தொடங்கி அங்கே கர்ப்பகிரகத்திலே வீற்றிருக்கும் சிவலிங்க திருமேனியை உமாமகேஸ்வர மூர்த்தியாகவே வழிபாடு செய்து வருகிறோம். இப்படி பூமாதேவிக்கும் பிரம்மனுக்கும் புரூரவர் என்கிற முனிவருக்குமாய் வந்து வழிபட்ட அடியார்கள் எல்லோருக்கும் அவரவர்களுடைய குறைகளையெல்லாம் நீக்கி மங்களங்களை வழங்கக்கூடிய அற்புத தலமாக திருநல்லம் திருத்தலத்தில் இறைவன் கோயில் கொண்டெழுந்தருளினார். இந்த திருத்தலத்திற்கு 10ஆம் நூற்றாண்டில் செம்பியன் மாதேவியார் திருக்கரத்தால் மிகப்பெரிய அளவிலே பிரம்மாண்ட திருப்பணிகள் நடந்திருக்கின்றன. ராஜராஜ சோழனின் பெரிய பாட்டியாக அறியப்படும் செம்பியன் மாதேவியார் மிகப்பெரிய சிவபக்தையாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறாள். மாதேவடிகளான செம்பியன் மாதேவியார் என்று கல்வெட்டுகளிலே அறியப்படும் இந்த அம்மையார்தான் மகாதேவனாகிற சிவபெருமானுக்கு தன்னை அடியவளாக அறிவித்துக் கொண்டவள். மாமன்னர் கண்டராதித்த சோழனின் மனையாளாகிற இந்த அம்மையாரும் தன் கணவனைப் போலே சிவபக்தியிலே சிறந்து விளங்கினார். சோழர்கள் என்றும் தங்கள் குலதெய்வமாக கொண்டாடும் சிவபெருமானுக்கு தொண்டு செய்வதே குலத்தில் ஒருவர் கூட வேறொரு தெய்வத்தை நாடாச் சிறப்போடு பரமசைவர்களாக இருந்த வரலாற்று சிறப்பை பெறுகிறார்கள். அப்படி உயர்ந்த சிவபக்தி நிறைந்த பரம்பரையிலே வந்த இந்த அம்மையார் பல்வேறு சிவத்தலங்களுக்கும் திருப்பணிகள் பலவற்றையும் செய்திருக்கிறார். அந்த விதத்தில் கற்றளிகளாக பாடல் பெற்ற தலங்களை கருங்கற்கோயில்களாக இந்த அம்மையார் காலத்தில் அநேக திருத்தலங்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. செம்பியன் மாதேவியார் பெயரிலேயே அழைக்கப்படும் செம்பியன் மாதேவி என்கிற ஊர், திருவக்கரை, திருக்கோடிக்காவல், ஆடுதுறை, திருமுதுகுன்றமாகிற விருத்தாச்சலம் என்றிப்படி பல திருத்தலங்களும் அந்த வரிசையிலே திருநல்லம் திருத்தலமும் அம்மையார் காலத்தில் மிக அழகாக கற்றளியாக திருப்பணி செய்யப்பட்டது. சுவாமி சன்னதியின் கர்ப்பகிரகத்தில் லிங்கமூர்த்தமாக இருக்கும் எம்பெருமானை தரிசிக்கிறோம். காலங்கடந்த சிவதத்துவமாய் விளங்கும் இந்த இறைவனைத்தான் வழி வழியாய் பிரம்மதேவன் தொடங்கி பலரும் வழிபட்டு சிறப்படைந்திருக்கிறார்கள். கர்ப்பகிரகத்திற்கு முன்புறமாயிருக்கும் அர்த்த மண்டபத்திலே 4 அலங்காரமான தூண்கள் அந்த மண்டபக் கூரையை சுமந்திருக்கின்றன. செம்பியன் மாதேவியார் கட்டிடக்கலை பாணியிலே அர்த்த மண்டபத்தில் இதுபோல் அலங்கார தூண்களை வைப்பது வழமைதான். கர்ப்பகிரகத்தின் அர்த்த மண்டபத்தையும் அடுத்திருக்கக்கூடிய மண்டபத்தில் துவாரபாலகர்கள் மிக நேர்த்தியான அமைப்போடு கூடியும் சுவாமியை நோக்கியவாறு நந்தியம்பெருமானும் பலிபீடமும் இருக்க பார்க்கிறோம். அடுத்த மண்டபத்திற்கு வெளியேறி வந்தால் இந்த திருத்தலத்தின் தனித்துவமாய் விளங்கும் தெற்கு நோக்கி ஆனந்த தாண்டவமிடும் நடராஜ பெருமானின் மிக பிரம்மாண்டமான திருவுருவத்தை தரிசித்துக் கொள்ளலாம். சற்றேறக்குறைய 9 அடி உயரத்தில் மிகவும் பிரம்மாண்டமாய் அற்புதமான வேலைப்பாடுகளால் ஆன சோழர் காலத்திய இந்த திருமேனியும் கூட இறைவன் தாமே வந்து தோற்றுவித்ததாக புராண கதைகள் சொல்லுகின்றன. அங்கே ஆனந்த தாண்டவமிடும் எம்பெருமானுக்கு சடைகள் எல்லா திசையிலும் வீசி பரவி தாண்டவமாட ஒரு திருவடியை தூக்கி ஆடியும் ஒரு திருவடியை கீழே ஊன்றியுமாய் அபயம் தரக்கூடிய கோலத்தில் திருக்கரங்களை பிடித்து இறைவன் உடுக்கையும் அக்னியையும் ஏந்தி ஆடக்கூடிய அந்த ஆனந்த தாண்டவத்தை
அருகிருந்தபடியே தரிசித்து கொண்டு சிவகாம சுந்தரியாக அம்பிகையும் எழிலுற அமைந்திருக்கும் தலத்திற்கு சென்று இந்த எம்பெருமானை வழிபட்ட மாத்திரத்தில் எல்லாவற்றிற்கும் தான் சாட்சியாக இருக்கிறான், என்னையும் அவனே பார்த்து கொள்வான் என்ற ஒரு திடச்சித்தத்தை நம்முள்ளே ஏற்படுத்தக்கூடிய நிலையில் ஆனந்த தாண்டவம் ஆடி காண்பிக்கிறார். நடராஜ பெருமான் எழுந்தருளியிருக்கும் தெற்கு நோக்கிய அந்த சன்னதிக்கு அடுத்தே உற்சவ திருமேனிகள் எழுந்தருள பண்ணப்பட்டிருக்கும் மேடையிலே சோழர் காலத்தின் உன்னத கலைப்படைப்புகளாக விளங்கக்கூடிய அநேக திருமேனிகளை நாம் தரிசனம் செய்து கொள்ளலாம். சிவபெருமானின் பல்வேறு அற்புத வடிவங்கள், கணேசர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், அம்பிகை என்றிப்படி பல தெய்வ வடிவங்களையும் அங்கே தரிசிக்கிறோம். இந்த திருக்கோயிலில் கட்டிடக்கலை சிறப்பாக 3 விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். ஒன்று, கர்ப்பகிரகத்தின் புறச்சுற்றிலே நாம் பார்க்கக்கூடிய கோஷ்ட சிற்பங்கள். சிவபெருமானின் பல்வேறு வடிவங்கள், அகத்தியர், நான்முக பிரம்மன், லிங்கோத்பவர், பிக்ஷாடனர் என்றிப்படி பல்வேறு வடிவங்களும் மிக அழகான நேர்த்தியான அம்மையார் செம்பியன் மாதேவியார் காலத்திய திருப்பணியாகிற அந்த மூர்த்தங்களை தரிசிக்கிறோம். கோஷ்ட சிற்பங்களுக்கு கீழே குறுஞ்சிற்பங்களாக கிருஷ்ணலீலை தொடக்கமாக இதிகாச புராண நிகழ்ச்சிகளும் சிவவடிவங்கள் பலவற்றையும் மிகவும் குறுகிய அளவிலான இடத்திலே 5-6 அங்குல அளவிற்குள்ளாக ஒரு உள்ளங்கைக்குள்ளே அடங்கக்கூடிய அளவில் மிகவும் நேர்த்தியான கலை பொக்கிஷங்களாகிற குறுஞ்சிற்பங்களையும் வடித்து வைத்திருக்கிறார்கள். இரண்டாவது சிறப்பு, இந்த கோஷ்டத்தின் தெற்கு பக்கத்திற்கு வெளிப்புற சுவற்றை நோக்கி நாம் வந்தால் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு அருகே அழகான ஒரு கற்பலகை சிற்பத்தை தரிசிக்கிறோம். அதில் ஒரு சிவலிங்க திருமேனியை காண்பித்து ஆதிசைவராகிற சிவாச்சாரியார் ஒருவர் அந்த எம்பெருமானுக்கு இண்டை மாலை என்று சொல்லப்படும் லிங்கமூர்த்தத்திற்கு சிரசிலே அணிவிக்கும் மாலையை அணிவித்துக் கொண்டிருக்க இந்த தரிசனத்தை எதிரே அமர்ந்து அரசர் ஒருவர் கால் மடக்கி மிகவும் பவ்யமாக கைகள் குவித்து வணங்கியபடி தரிசித்துக் கொண்டிருப்பார். அதனோடேயே இருக்கக்கூடிய கல்வெட்டு வாசகத்தின் மூலமாக இது சிவலோகமடைந்த செம்பியன்மாதேவியாரின் கணவராகிற கண்டராதித்த சோழருடைய திருவுருவம் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். கண்டராதித்தர் தேவியாராகிற மாதேவடிகளான செம்பியன் மாதேவியாருடைய திருநாமத்தோடு கூடிய கல்வெட்டில் அந்த அம்மையார் செய்த திருப்பணி குறித்தும் வழங்கிய நிபந்தங்கள் குறித்தும் அநேக செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. கோயில் சுவர் முழுவதும் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை பார்த்தாலே சோழர் காலத்தில் இந்த திருத்தலம் பல நிபந்தங்களும் பெற்று பல்வேறு சிறப்புகளோடு இருந்ததை அறிந்து கொள்ளலாம். கட்டிடக்கலை மற்றும் கலையமைப்பில் 3வது சிறப்பாக விளங்கக்கூடியது வெளியே இருக்கக்கூடிய பிரம்மாண்ட மண்டபத்தின் விதானத்தில் இந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தீட்டப்பட்ட எழிலார்ந்த ஓவியங்கள்தான். இந்த திருக்கோயில் பிரம்மோற்சவத்தில் கொடியேற்றும் நாள் தொடங்கி ஒவ்வொரு நாளும் நடைபெறக்கூடிய வாகன புறப்பாடுகள் அத்தனையும் ஓவியங்களாக தீட்டியிருக்கிறார்கள். மிகவும் நேர்த்தியாக ஒவ்வொரு வாகன அமைப்பு, அதிலே இறைவனும் இறைவியும் எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பெயர் பலகையோடு கூடி எழுதியிருக்கிறார்கள். சுவாமி புறப்பாட்டில் மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பையும் 1920களில் எடுத்த புகைப்படம் போலே இந்த ஓவியங்கள் அமைந்திருக்க பார்க்கிறோம். தேவரடியார்கள் இறைவன் புறப்பாட்டிலே ஆடிக்கொண்டு வருவதும் வெவ்வேறு வாத்தியம் இசைக்கக்கூடிய கலைஞர்களும் அப்போதைய காலத்தில் வழக்கில் இருந்த மாலை மற்றும் அலங்கார அமைப்புகள், குடை சுமந்து வருபவர்கள் என்றிப்படி மிகவும் நேர்த்தியாக பல்வேறு செய்திகளை வழங்கக்கூடிய விதத்தில் இந்த ஓவியங்கள் இருக்கின்றன. ஆங்கிலேய அதிகாரிகள் வந்தபோது அவர்களை வரவேற்கக்கூடிய ஓவியங்களையும் இந்த திருத்தலத்தின் சிறப்பு வாய்ந்தவைகளாக பார்க்கிறோம். வெளிப்பிரகாரத்தில் விநாயகர், சுப்பிரமணியர், கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய தேகசுந்தரியாய் விளங்கக்கூடிய அம்பிகை என்றிப்படி ஒரு அழகான திருக்கோயிலும் அதற்கே உரித்தான ஸ்தல விருட்சம், தீர்த்தம், ஸ்தல சிறப்பென்று எல்லாம் அமையப்பெற்ற பாடல் பெற்ற திருத்தலமாய் விளங்கும் கோனேரி ராஜபுரமாகிற திருநல்லம் திருத்தலத்தின் சிறப்பை இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.